பராசக்தி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது நடக்கும்? அந்த விழாவிற்கு ரஜினியும் கமலும் வருகிறார்களா இல்லையா என்பது குறித்து பராசக்தி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் மிக விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கும் பராசக்தி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் தற்போது போய்கொண்டிருக்கு. இந்த படத்தை தயாரித்திருக்கும் ஆகாஷ் பாஸ்கரனே தற்போது பட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வராரு. சமீபத்தில் ஊடகங்களை சந்தித்து பேசிய ஆகாஷ் பாஸ்கரன் படத்தை பற்றி பல விஷயங்களை பேசியிருந்தார். மிக குறிப்பாக பராசக்தி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்தும் பரவும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார். அதாவது பராசக்தி இசை வெளியீட்டு விழா மாபெரும் அளவில் நடைபெற இருக்கிறது என்பதாகவும், பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயனோட 25வது படம் என்பதால இவ்விழாவை இரு பெரும் விழாவா கொண்டாட படக்குழு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் வர இருப்பதா சொல்லப்படுகிறது. பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வாங்கி வெளியிடுறாங்க. எனவே உதயநிதி இவ்விழாவுக்கு வருவாரு. அதே போல ரஜினியும் கமலும் இவ்விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்வாங்க என பரவலாக பேசப்பட்டது. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்தி தான் என தற்போது பராசக்தி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தெரிவிச்சிருக்காரு. பராசக்தி ப்ரமோஷனில் கலந்து கொண்ட அவர் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்து பேசியிருந்தார். ஜனவரி 3ஆம் தேதி இப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை நடத்த இருப்பதாகவும் பேசிய அவர், இவ்விழாவுக்கு ரஜினி மற்றும் கமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வர இருப்பதா வெளியாகும் தகவல்கள் எல்லாமே வதந்தி என கூறியிருந்தார். எனவே இதன் மூலம் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் பராசக்தி விழாவிற்கு வருகை தரவில்லை என்பது உறுதியாயிருக்கு. இவ்விழாவில் ரஜினி மற்றும் கமல் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. மேலும் பராசக்தி படம் விஜயின் ஜனநாயகன் படத்தோடு வெளியாகுது. இதனால் விஜய்க்கு போட்டியாக இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம் என சிலர் சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டுறாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு போட்டியும் எங்களுக்கு இல்லை. பொங்கலுக்கு பராசக்தி படத்தை வெளியிட வேண்டும் என நாங்கள் எப்போதோ முடிவெடுத்து விட்டோம். அதனால்தான் பொங்கலுக்கு இந்த படத்தை வெளியிடுறோம். மேலும் விநியோகஸ்தர்கள் கேட்டுக்கொண்டதால தான் பராசக்தி படத்தை 4 நாட்களுக்கு முன்னதாகவே ரிலீஸ் செய்கின்றோமே தவிர வேறு எதுவுமே காரணம் கிடையாது. சோசியல் மீடியாவில் வெளியாகும் சர்ச்சைகள் அனைத்தும் வெறும் வதந்திகள் தான் என முற்றுப்புள்ளி வச்சுவிட்டார். இந்நிலையில் பராசக்தி திரைப்படத்தோட தயாரிப்பாளரே இந்த படம் எதற்காக ஜனவரி 10ஆம் தேதி வெளியாவது என்ற காரணத்தை கூறிவிட்டார். இதன் மூலம் ஒரு சில விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு இடையே இருந்த மோதல்கள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பராசக்தி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஜனவரி 3ஆம் தேதியும் அதே வாரத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகும் என தெரியுது. மறுபக்கம் இந்த படத்தோட முன்பதிவும் விரைவிலே துவங்க இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து மாபெரும் வெற்றியை பெறும் என சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.